வணக்கம். நீங்க ஆகணும்னு ஆசைப்படுற எல்லா விஷயங்களும், அதாவது உங்களுக்கு வேண்டிய திறமைகள், வாழ்க்கை முறை, இது எல்லாமே ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு யதார்த்தம்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது குவாண்டம் ஜம்பிங் பத்தி தான். நம்மளோட கனவு வாழ்க்கையை அடையறதுக்காக இணை பிரபஞ்சங்களுக்கு நம்ம உணர்வை எப்படி மாத்துறதுன்னு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு வரியில எவ்ளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. கலைனா என்னன்னே தெரியாத ஒருத்தர், ஒரு குவாண்டம் ஜம்ப் மூலமா தன்னை ஒரு கலைஞரா இருக்கிற ஒரு ரியாலிட்டிக்கு மாத்திக்கிட்டதா சொல்றாரு. ஒரு நிமிஷம். இது மட்டும் உண்மையா இருந்தா, ஒரு புது மொழி கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய பிசினஸ்மேனா ஆகிறதா இருக்கட்டும், நம்மால என்னவெல்லாம் சாதிக்க முடியும்னு நினைச்சு பாருங்க. சரி, அப்போ இந்த பதிவுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த புதிய உங்களுக்கு தாவுதல்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற இணை யதார்த்தங்கள் தியரி பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்க முதல் ஜம்புக்கு எப்படி ரெடி ஆகிறது, அந்த டெக்னிக் என்ன, கடைசியா ஜம்ப் செஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி மாறும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல் பகுதி புதிய உங்களுக்கு தாவுதல். இதோட மைய கருத்தே ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது நீங்க அடையணும்னு நினைக்கிற வாழ்க்கை, உங்களுக்கு வேண்டிய திறமைகள், இதையெல்லாம் நீங்க புதுசா உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய ஒரு வேர்ஷனா இருக்கு. நாம அதை அணுகினா மட்டும் போதும். அதாவது நீங்க ஒரு கலைஞரா, ஒரு பேச்சாளரா, இல்ல ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெர்ஷன்ஸ் எல்லாமே ஏற்கனவே இருக்கு. நீங்க புதுசா எதையும் உருவாக்க போறதில்ல. அது இருக்கிற அந்த ரியாலிட்டியோட, அந்த அலைவரிசையோட உங்களை நீங்க இணைச்சிக்க போறீங்க. அவ்வளவுதான். சரி, ஆனா இது எப்படி சாத்தியம்? நம்மளோட உணர்வை மட்டும் மாத்துறது மூலமா எப்படி இன்னொரு யதார்த்தத்துக்குள்ள போக முடியும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற தியரி என்னன்னு இப்ப பார்க்கலாம். வாங்க 2வது பகுதிக்கு போகலாம். இணை யதார்த்தங்களின் கோட்பாடு. முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். குவாண்டம் ஜம்பிங்னா நம்ம உடம்பு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்க உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உங்க கான்ஷியஸ்னஸ, அதாவது உங்க நனவை ஒரு யதார்த்தத்துல இருந்து இன்னொரு யதார்த்தத்துக்கு மாத்துற ஒரு பயிற்சி தான் இது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட தற்போதைய யதார்த்தம் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில இயங்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க போக நினைக்கிற இணை யதார்த்தம், அதாவது பேரலல் ரியாலிட்டி, அது இன்னொரு ஃப்ரீக்வன்சில இயங்குது. இது ரெண்டுக்கும் நடுவுல தூரம் கிடையாது, அதிர்வு தான் வித்தியாசம். கிட்டத்தட்ட நம்ம ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி தான். இன்னும் சொல்ல போனா, இது ஒரு டிவியில சேனல் மாத்துற மாதிரி தான். ரிமோட்ல ஒரு பட்டன் அழுத்தினா எப்படி வேற சேனல் வருதோ, அதே மாதிரி உங்க உணர்வோட ஃப்ரீக்வன்சியை நீங்க மாத்தும்போது வேற ஒரு யதார்த்தத்துக்குள்ள நீங்க நுழையறீங்க. ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லாலாம் இருக்கு. ஆனா இந்த இணை யதார்த்தம், பேரலல் ரியாலிட்டின்னு சொல்றதுக்கெல்லாம் ஏதாவது அறிவியல் அடிப்படை இருக்கா? இல்ல இது வெறும் கற்பனையா? வாங்க அதையும் பார்த்துடலாம். உண்மைய சொல்லணும்னா, குவாண்டம் இயற்பியல்ல பல உலகங்கள் அல்லது மெனி வேர்ல்ட்ஸ்னு ஒரு விளக்கம் இருக்கு. அதன்படி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவுக்கும், உதாரணமா காலையில டீ குடிக்கலாமா, காஃபி குடிக்கலாமான்னு யோசிக்கிறீங்க இல்லையா? நீங்க டீயை தேர்ந்தெடுத்தா அந்த யதார்த்தம் ஒண்ணு. அதே சமயம் நீங்க காஃபியை தேர்ந்தெடுத்த இன்னொரு யதார்த்தம் உருவாகி ரெண்டுமே தனித்தனியா பயணிக்க ஆரம்பிக்கும்னு அந்த தியரி சொல்லுது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சமீபத்துல கூகுளோட வில்லோ குவாண்டம் சிப் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் கூட இயற்பியலாளர்கள் மத்தியில இந்த மல்டிவர்ஸ் பத்தின விவாதங்களை மறுபடியும் ஆரம்பிச்சு வச்சிருக்கு. சரி, தியரி எல்லாம் ஓகே. இப்போ பிராக்டிக்கலா இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். உங்கள் முதல் ஜம்பிற்கான தயாரிப்பு. ஏன்னா சரியான தயாரிப்பு இல்லாம எதையும் சரியா செய்ய முடியாது இல்லையா? ஒரு ஜம்பை வெற்றிகரமா செய்யணும்னா 4 முக்கியமான விஷயங்கள் தேவை. முதல்ல தியானம். உங்க மனசை அமைதிப்படுத்த இது ரொம்ப முக்கியம். 2வது பாதுகாப்பான ஒரு சூழல், யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடம். 3வது திறந்த மனநிலை. இதெல்லாம் நடக்குமான்னு சந்தேகப்படாம ஒரு ஓப்பன் மைண்டோட இருக்கணும். கடைசியா 4வது சரியான சுவாச பயிற்சிகள். இதுதான் உங்களுக்கு தேவையான எனர்ஜியை உருவாக்கும். அதுல ஒரு முக்கியமான டெக்னிக் தான் இந்த நெருப்பு சுவாசம். அதாவது மூக்கு வழியா வேகமாகவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாவும் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடணும். நீங்க மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், வெளியே விடும்போது உள்ள போகணும். இதை செய்யும்போது உங்க உடம்புல ஒருவிதமான வெப்பமும் ஒரு கூச்ச உணர்வும் உருவாகும். இதுதான் உங்க ஆற்றல் பெறுகிறதுக்கான அறிகுறி. இன்னும் 2 முக்கியமான டிப்ஸ். 1, நீங்க ரொம்ப டயர்டா இல்ல ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது இதை முயற்சி பண்ணாதீங்க. நல்ல ஃபோக்கஸ்டா அலர்ட்டா இருக்கும்போது பண்ணுங்க. 2வது, ஒரு ஜர்னல் வச்சுக்கோங்க. உங்க அனுபவங்களை அப்பப்போ எழுதி வைக்கிறது உங்க பயணத்தை ட்ராக் பண்ணவும், சின்ன சின்ன மாற்றங்களை கூட கவனிக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ நாம இந்த பகுதியோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். வாங்க 4வது பகுதிக்குள்ள போகலாம். குவாண்டம் ஜம்பிங் நுட்பம். அந்த ஜம்பை எப்படி செய்யறதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இதுதான். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த டெக்னிக்கோட திறவுகோலே வெற்றிடம், அதாவது த வாய்ட் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையிறது தான். அது என்னன்னா, உங்க எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஏன் உங்க அடையாளம், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தூய ஆற்றல் நிலை. அந்த இடத்துக்குள்ள நுழையணும்னா உங்க பெயர், வேலை, பிரச்சனைகள்னு இப்போதைய யதார்த்தத்தோட இருக்கிற எல்லா தொடர்புகளையும் நீங்க மனதளவுல விட்டுடணும்.
அப்பதான் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை உங்களால அணுக முடியும். சரி, அந்த ஜம்போட 5 படிகள் என்னென்னன்னு பார்க்கலாம். முதல்ல உங்க மனசையும் உடலையும் அமைதிப்படுத்தணும். 2வது, நெருப்பு சுவாசம் மாதிரி பயிற்சிகள் செஞ்சு உங்க ஆற்றலை அதிகப்படுத்தணும். 3வது, எல்லா பற்றுதல்களையும் விட்டுட்டு அந்த வெற்றிடத்துக்குள்ள நுழையணும். 4வது, நீங்க போக நினைக்கிற யதார்த்தத்தை மனசுல பார்க்கறது மட்டும் இல்ல, அதை முழுசா உணரணும். கடைசியா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க நனவை அந்த புதிய யதார்த்தத்துக்குள்ள மெதுவா மாத்தணும். ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஜம்பிற்கு பிறகான வாழ்க்கை. ஒரு ஜம்புக்கு அப்புறம் என்ன எதிர்பார்க்கலாம், அதை எப்படி நம்ம வாழ்க்கையோட ஒன்றிணைக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு ஜம்ப் வெற்றிகரமா நடந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சில அறிகுறிகள் இருக்கு. முதல்ல, உங்களை சுத்தி இருக்கிற சூழல்ல ரொம்ப நுட்பமான மாற்றங்கள் தெரியலாம். 2வது, உங்க திறமைகள் மேல இல்ல உங்க மேலேயே உங்களுக்கு திடீர்னு ஒரு அதீத நம்பிக்கை வரலாம். சில சமயம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன், மத்தவங்க உங்ககிட்ட பழகுற விதம் கூட வித்தியாசமா இருக்கலாம். ஆனா சில சவால்களும் வரலாம். திடீர்னு மனசுல சந்தேகம் வரும், இல்ல பழைய யதார்த்தத்தோட நினைவுகள் வந்து போகும். இத ரியாலிட்டி லேக்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சரி பண்றது? உங்களை நீங்க இந்த புதிய யதார்த்தத்துல நிலைநிறுத்திக்கணும். அதாவது கிரவுண்டிங் பண்ணணும். வெறுங்காலோட புல்லுல நடக்கிறது, சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிட்றது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். முக்கியமா உங்க ஜேர்னல்ல எல்லாத்தையும் எழுதி வைக்கிறது ரொம்ப உதவும். இந்த ஒரு வரி விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது. நீங்கள் இப்போது ஒரு புதிய காலவரிசையில் சீரமைக்கப்பட்டுள்ளனர். அதில் அந்த விஷயங்கள் நடக்க அனுமதிக்கப்படுகின்றன. அதாவது, நீங்க ஜம்ப் பண்ண அடுத்த செகண்டே எல்லாம் மாறிடாது. ஆனா, நீங்க விரும்பின விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு புதிய பாதைக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. இனி அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆக, இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, குவாண்டம் ஜம்பிங்கிறது ஒரு கத்துக்கக்கூடிய திறன்தான். இது தியானம், எனர்ஜி ஒர்க், அப்புறம் நம்மளோட ஆழமான எண்ணம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம யதார்த்தத்தை நாமளே உணர்வுபூர்வமா தேர்ந்தெடுக்கிற ஒரு வழி. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களோட ஒவ்வொரு வெர்ஷனும், நீங்க ஆகணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு நபரும் ஏற்கனவே ஒரு யதார்த்தத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு நீங்க யாராக இருக்க தேர்ந்தெடுப்பீங்க? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். நன்றி.